ஹாய் லட்டூஸ், வெல்கம் டு லட்டு குட்டீஸ் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லட்டு குட்டிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒயிட் சாஸ் பாஸ்தா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்ப்ரிங் பாஸ்தா 3 கப் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம், வெங்காயத்தால், பூண்டு, ஒரு கேரட், பூண்டு வந்து ஒரு 4லேருந்து 5 பல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு பால் வந்து 4 கப் தேவைங்க. அடுத்தது மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கிறோம். இது நம்ம வீட்டிலே செய்யலாங்க. நடுவில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு முக்கியமான ஒரு ராஜா பட்டர். நான் அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டரும் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு இதில் தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பேர் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால நான் கடையில் வாங்கின பாஸ்தா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவைக்கேற்ப உப்பு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தா கொஞ்சமாக கிண்டி விட்டு அது வேகிறதுக்குள்ளார நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியை வதக்கிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், வெங்காயத்தால், கேரட், பூண்டு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணும்போது அடுப்பை ஹையிலே வச்சுக்கோங்க. ஏன் ஹையில் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாஸ்தா சாப்பிடும்போது அந்த காய்கறிகள்லாம் அப்படின்னா எப்போவுமே நறுக்கு நம்ம கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காய் எப்போ நிறுத்தணும் வதக்கிறத அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் தாங்க. அந்த காய் அதுக்கு லைட்டாக கலர் மாறின உடனே அதை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க இப்போ பாஸ்தா வெந்துருச்சு. சூடு பொறுக்க முடியல அப்படின்னாலும் கத்தியால் உங்களுக்கு வெந்த பதத்தை காமிக்கிறேன். ஒரு 80% ஆஃப் பாஸ்தா வெந்தால் போதுங்க. ஏன்னா ரிமைனிங் எதில் வேகும் அப்படின்னா நம்ம சாஸ் செய்கிறோம் இல்லையா, அதில் வெந்துடும். இங்கே பாருங்கள், காய்கறி நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. நான் திருப்பியும் சொல்கிறேன், நல்லா வதங்கக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் மைதாவை ஆட் பண்ணிக்கோங்க. மைதா இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சு தான் நீங்கள் கிண்டணும். ஏன்னா கலர் மாறிடுச்சு அப்படின்னும் போது அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் மிதமான சிம்மில் வச்சு அதை கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைம் கொஞ்சமாக அந்த மைதா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம 4 கப் பால் சொன்னேன் இல்லைங்களா, அதை ஒரே இதுவாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கப்பை ஆட் பண்ணுங்கள். லம்ஸ் விழாமல் இதை கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ எனக்கு கெட்டியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதில் லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பதம் பார்த்தோம் அப்படின்னா கரண்டியில் முன்னாடி பின்னாடியும் லைட்டாக ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துருச்சு. இதுதான் உங்களுக்கு அந்த க்ரீமி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆரிகானோ எனக்கு இல்லை, அதனால் நான் ஆரிகானோ சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வதக்கி வச்சுருக்கிற காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாயை எடுத்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டிங்க அப்படின்னா கொரகொரப்பான சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்தா வேக வைக்கும் போது கொஞ்சமாக
ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சாஸ் வந்து அதில் பைண்ட் ஆகாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லட்டு குட்டிக்கு சர்ப்ரைஸாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ லட்டூஸ்.